Hi friends, welcome to my channel. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரை நம்ம எப்படி நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அந்த சாஃப்ட்வேருக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அண்ட் தென் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கூகுளில் போய்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட்னு டைப் பண்ணி அண்ட் தென் என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அண்ட் எஸ்டிகே டூல்ஸ்னு இருக்க இந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு செட்டப் ஓப்பன் ஆகும். இதில் இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் ஜஸ்ட் லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு EXE ஃபைல் ஜென்ரேட் ஆகி டவுன்லோட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் 3க்கு மேலே இருக்க வெர்ஷன்ஸ் எல்லாமே விண்டோஸ் 7, 8 அண்ட் தென் 10 சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்லேயும் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் ரெக்குவயர்மெண்ட் 3 GB இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது 8 GB ரேம். ஸோ 3 GBக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் தென் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் பில்டிங் டைம், ரன் டைம் இது எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 8 GB இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆண்ட்ராய்டு எமுலேட்டருக்குனே தனியாக நீங்கள் 1 GB ரேம் செட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்ன்றது ஒரு விர்ச்சுவல் டிவைஸ்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இல்லாட்டி உங்களோட மொபைலில் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சிஸ்டம்லேயே ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை லைவாக ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ் இவங்க சொல்கிற ரெசல்யூஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா எமுலேட்டர் போடுற கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ் இவங்க கொடுக்கறதுலேயே வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் மினிமம் 1 Mbps ஆர் 2 Mbps நெட்டு யூஸ் ஆகும். ஸோ எதுக்காகனா ஏதாச்சும் லேட்டஸ்ட் அப்டேஷன் ஆர் APK ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆர் எனி அதர் சப்போர்ட்டிங் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு யூஸ் ஆகும். ஸோ நெட் இருந்தால் இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ என்னோட சிஸ்டமில் இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் அது கூடவே ஜாவா JDKவையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ஜாவா JDK டவுன்லோட்னு டைப் பண்ணி அந்த என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் உங்களோட விண்டோஸ் OS எதுவோ அதோட ஜாவா ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட பிசியில் போயிட்டு டவுன்லோட்ஸில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அண்ட் தென் ஜாவா JDK இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன் கொடுத்து ஒரு நார்மலாக ஒரு சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு கான்ஃபிகரேஷன்ஸுமே இருக்காது. சரி, நீங்கள் ஜஸ்ட்டு லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா லாஸ்ட்டில் ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் JDK ஃபைலையும் இதே மாதிரியே இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்கேஸ் இன்ஸ்டாலேஷன்ஸில் நீங்கள் ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எமுலேட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் மொபைல் ஃபோன்ஸில் எப்படி உங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.